பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். வணக்கம். செய்தி சுருக்கம். பீகார் 2ஆம் கட்ட தேர்தல் ஓட்டுப்பதிவு துவக்கம். பீகாரில் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையில் ஐக்கிய ஜனதாதளம் பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கிறது. இங்கு மொத்தமுள்ள 243 சட்டசபை தொகுதிகளுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது. ஆளும் பாஜக எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கூட்டணிகளிடையே பலத்த போட்டி நிலவுகிறது. தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி புது போட்டியாளராக தேர்தல் களத்தில் குதித்துள்ளது. ஆளும் தேஜ கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக நிதிஷ்குமார் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் மகாகட் பந்தன் கூட்டணியில் ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் லாலு பிரசாத் மகன் தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டுள்ளார். பீகாரின் 18 மாவட்டங்களில் உள்ள 121 தொகுதிகளில் கடந்த 6இல் முதற்கட்ட தேர்தல் நடந்தது. இதில் 65% ஓட்டுகள் பதிவாகின. இந்நிலையில் முஸ்லிம் வாக்காளர்கள் அதிகமுள்ள சம்பாரன் மேற்கு, கிழக்கு, சீதாமர்ஹி, மதுபனி, சுபவுல், அராரியா உள்ளிட்ட மாவட்டங்களில் 122 தொகுதிகளில் 2ஆம் மற்றும் கடைசி கட்ட தேர்தல் ஓட்டுப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு துவங்கியது. மக்கள் ஆர்வமுடன் வரிசையில் நின்று ஓட்டளித்து வருகின்றனர். மாலை 6 மணி வரை நடக்கும். இதற்காக மொத்தம் 45,399 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. பதற்றமான ஓட்டுச்சாவடிகள் கண்டறியப்பட்டு அங்கு துணை ராணுவ படையினர் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர். இன்று ஓட்டுப்பதிவு முடிந்ததும் முதல் மற்றும் 2ஆம் கட்ட தேர்தல்களில் பதிவான ஓட்டுகள் வரும் 14இல் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். டெல்லியை உலுக்கிய பயங்கரம். கார் வெடித்ததில் 10 பேர் மரணம். பார்க்கிங் செய்திருந்த வாகனங்களும் தீக்கிரை. டெல்லியில் அதிக பாதுகாப்பு போடப்பட்டுள்ள பகுதிகளில் செங்கோட்டையும் ஒன்று. எப்போதும் பொதுமக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள இடம். இங்குள்ள மெட்ரோ ரயில் நிலையம் கேட் எண் 1 அருகே நிறுத்தப்பட்டிருந்த கார் மாலை 6:30 மணி அளவில் திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறி தீப்பிடித்தது. மக்கள் அலறியடித்து சிதறி ஓடினர். கார் வெடித்ததில் அதன் அருகே நிறுத்தப்பட்டிருந்த ஆட்டோ, டாக்ஸி, வேன், 2 வீலர் உள்ளிட்ட பல வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்தன. ஏழு தீயணைப்பு குழுவினர் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். கார் வெடிப்பு சம்பவத்தில் 10 பேர் பலியாகியுள்ளனர். 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். கார் வெடிப்பு சக்தி வாய்ந்ததாக அதிர்ச்சியில் தெரு விளக்குகளும் சிதறியதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். காரில் இருந்தது வெடிகுண்டுதானா என்று இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. வெடிகுண்டு நிபுணர்கள், தடயவியல் நிபுணர்கள், NIA போலீசார் உள்ளிட்டோர் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து வருகின்றனர். இச்சம்பவத்தால் டெல்லி முழுவதும் பதட்டம் உண்டானது. முக்கிய இடங்களில் போலீசார் குவிக்கப்பட்டனர். கொல்கத்தா, நொய்டா, காசியாபாத், ஜம்மு, ஸ்ரீநகர், லக்னோ உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக ஹரியானாவில் பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையவர்கள் தங்கியிருந்த இடத்தில் இருந்து 2900 கிலோ வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் டெல்லி வெடிப்பு சம்பவம் நடந்துள்ளது. டெல்லியில் நடந்தது பயங்கரவாத தாக்குதலா? உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதில். டெல்லியில் செங்கோட்டை அருகே கார் வெடிப்பு நடந்த இடத்தில் தேசிய பாதுகாப்பு படையினர், தடயவியல் நிபுணர்கள் தீவிர ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சம்பவ இடத்தை பார்வையிட்டார். முன்னதாக கார் வெடிப்பில் காயமடைந்து டெல்லி லோக்நாயக் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டிருப்பவர்களை அமித்ஷா சந்தித்து ஆறுதல் கூறினார்.
மருத்துவமனை டாக்டர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின் அமித்ஷா பேட்டியளித்தார். அவர் கூறும்போது, கார் வெடிப்பு தொடர்பான விசாரணை தீவிரமாக நடைபெறுகிறது. விரைவில் அதற்கான காரணத்தை கண்டுபிடிப்போம். சம்பவம் நடந்த உடனே பிரதமர் மோடி அழைத்து பேசினார். முதற்கட்ட தகவல்களை அவரிடம் கூறினேன் என்றார். டெல்லியில் நடந்தது பயங்கரவாத தாக்குதலா என்ற கேள்விக்கு பதிலளித்த அமித்ஷா, அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடக்கிறது. வெடிப்பு சம்பவத்துக்கு என்ன காரணம் என்பதை உடனே சொல்வது கடினம். சம்பவ இடத்தில் இருந்து சேகரிக்கப்பட்ட மாதிரிகளை தடயவியல் நிபுணர்கள், தேசிய பாதுகாப்பு படையினர் பகுப்பாய்வு செய்து சொல்லும் வரை வெடிப்புக்கான காரணம் பற்றி சொல்வது கஷ்டம் என அமித்ஷா கூறினார். டெல்லி சம்பவத்தில் முக்கிய திருப்பம். வெடித்து சிதறிய காரின் ஓனர் கைது. யார் இந்த சல்மான்? பரபரப்பு தகவல்கள். டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ஸ்டேஷன் முதலாவது கேட் அருகே நடந்த கார் வெடிப்பு சம்பவம் மொத்த நாட்டையும் உலுக்கி போட்டுள்ளது. சம்பவ இடத்திலேயே 8 பேர் உடல் சிதறி இறந்தனர். 20 பேர் பலத்த காயமடைந்தனர். பலரது நிலை கவலைக்கிடமாக உள்ளது. செங்கோட்டையில் கார் வெடித்து சிதறிய போது பக்கத்தில் இருந்த கார், ஆட்டோக்களுக்கும் தீப்பற்றின. மொத்தம் 22 வாகனங்கள் சேதமடைந்தன. காஷ்மீர், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் அடுத்தடுத்து பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து டன் கணக்கில் வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இந்த சம்பவம் நடந்த சில மணி நேரத்தில் டெல்லியில் கார் வெடித்து சிதறியது பல சந்தேகங்களை கிளப்பியது. இது பயங்கரவாத தாக்குதலாகத்தான் இருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கப்படுகிறது. சம்பவ இடத்தில் கிடைத்த தடயங்களை கைப்பற்றி NIA தடய அறிவியல் நிபுணர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். முதல் கட்ட ஆய்வில் இது பயங்கரவாதிகள் வழக்கமாக பயன்படுத்தும் IED வகை குண்டுகள் இல்லை என்பது தெரியவந்துள்ளது. அதே நேரம் காரில் வெடித்தது என்னவென்பதை கண்டுபிடிக்கும் பணி தீவிரமாக நடக்கிறது. இன்னொரு புறம் வெடித்து சிதறிய கார் Hyundai i20 என்பதும் அது சரியான பதிவெண் கொண்டது என்பதும் தெரிய வந்தது. அந்த எண்ணை வைத்து விசாரித்த போலீசார் மகுத் சல்மான் என்பவரை கைது செய்தனர். ஹரியானாவின் குருகிராமைச் சேர்ந்த அவரது பெயரில் தான் அந்த கார் இருக்கிறது. ஆனால் அந்த காரை அவர் ஏற்கனவே நதீம் என்பவருக்கு விற்றிருக்கிறார். நதீம் இன்னொரு நபருக்கு காரை விற்றதாக தெரிகிறது. இருப்பினும் அவர்கள் யாரும் கார் புக்கை தங்கள் பெயரில் மாற்றவில்லை. சல்மான் பெயரிலேயே கார் இருந்திருக்கிறது. கார் வெடிப்பில் சதி இருக்கிறதா, உண்மை என்ன என்பதை கண்டுபிடிக்க சல்மானிடம் தொடர்ந்து விசாரணை நடக்கிறது. கடைசியாக காரை வைத்திருந்த நபரையும் கைது செய்ய போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். முழு விசாரணையும் முடிந்தால்தான் இந்த சம்பவம் உண்மையிலேயே பயங்கரவாத தாக்குதல் தானா என்பது தெரிய வரும் என்று போலீஸ் அதிகாரிகள் கூறுகின்றனர். தேர்தல் பணிகளில் வேகம் போதாது, நிர்வாகிகளுக்கு நயினார் நாகேந்திரன் வார்னிங். தமிழகத்தில் உள்ள 234 சட்டசபை தொகுதிகளுக்கும் பாஜக சார்பில் பொறுப்பாளர், அமைப்பாளர், இணை அமைப்பாளர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழுவினருடன் வீடியோ கான்பரன்சிங் வாயிலாக மாநில நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினர். கூட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் நாகேந்திரன் பேசும்போது, சட்டசபை தேர்தலில் யாருக்கு வேண்டுமானாலும் சீட் கிடைக்கலாம். ஆனால் தகுந்த வேகத்தில் பாஜகவினர் பணியாற்றாதது வேதனையாக இருக்கிறது. தேர்தல் பணியின் வேகத்தை அதிகரிக்க வேண்டும். தமிழகத்தில் பணிகள் தொய்வாக இருப்பதாகவும் நிர்வாகிகளின் வேகம் பத்தாது எனவும் தேசிய அமைப்பாளர் சந்தோஷ் வருத்தப்பட்டார் என்றார். முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசும்போது, வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணியில் முதல்வர் ஸ்டாலின் தொகுதியிலேயே 19,000 போலி வாக்காளர்கள் உள்ளதாக மத்திய அமைச்சரை தெரிவித்துள்ளார். இதேபோல எல்லா தொகுதிகளிலும் திமுகவினர் சேர்த்த போலி வாக்காளர்களை கண்டறிந்து நீக்க வேண்டும். பாஜகவின் ஓட்டுச்சாவடி ஏஜென்ட்டுகளில் சிலர் கூலி வேலைக்கு செல்வோராக இருந்தால் அவர்களுக்கு அந்தந்த தொகுதி குழுவினர் செலவுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றார். திருப்பதி கோயிலில் அன்னதானம் பின்னணியில் 888 கோடி ரூபாய் ஊழல். திமுக அமைச்சர் நேரு காலை சுற்றும் ED புகார். அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தன்னை காப்பாற்ற திருப்பதி வெங்கடாஜலபதியிடம் அமைச்சர் நேரு வேண்டிக் கொண்டு 44 லட்சம் ரூபாய் நேர்த்திக்கடன் செலுத்தியதாக சமூக வலைதளங்களில் பரபரப்பான விவாதம் கிளம்பியிருக்கிறது. திருப்பதி கோயிலில் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு தேவஸ்தானத்தின் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அன்னப்பிரசாதம் அறக்கட்டளை சார்பாக 3 வேளை அன்னதானம் வழங்கப்படுகிறது. இந்த அன்னதான சேவைக்காக ஒரு நாள் முழு செலவான 44 லட்சம் ரூபாயை நன்கொடையாக அளிக்கும் திட்டம் நடைமுறையில் உள்ளது. காலை 10 லட்சம், மதியம் 17 லட்சம் மற்றும் இரவு 17 லட்சம் ரூபாய் என 3 வேளைக்கான செலவை தேவஸ்தானத்திடம் முன்கூட்டியே செலுத்திவிட்டால் நன்கொடையாளர் பெயரில் குறிப்பிட்ட நாள் முழுதும் அன்னதானம் அளிக்கப்படுகிறது. நன்கொடை அளித்தவர் பெயர் கோயிலை சுற்றியுள்ள டிஜிட்டல் போர்டுகளில் ஒளிர்ந்து கொண்டிருக்கும். அந்த வகையில் நேற்று முன்தினம் திமுக முதன்மை செயலாளரும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சருமான நேரு 44 லட்சம் ரூபாய் செலுத்தி
திருப்பதி கோவிலில் அன்னதானம் வழங்கியுள்ளார். அவரது பெயரும் வழங்கிய தொகையும் கோவிலை சுற்றி டிஜிட்டல் போர்டுகளில் ஒளிபரப்பானது. நேற்று முன்தினம் நேருவின் பிறந்த நாள் என்பதால் அதற்காக அன்னதான நன்கொடை அளிக்கப்பட்டதாக நேரு ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் அமலாக்கத்துறை புகாரில் சிக்கியிருக்கும் அவர் அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளவே வெங்கடாஜலபதியிடம் வேண்டிக் கொண்டு அன்னதான நேர்த்திக்கடன் செலுத்தியுள்ளார் என்று சோசியல் மீடியாவில் பரபரப்பாக பேசுகின்றனர். இதுகுறித்து அமைச்சர் நேருவிடம் கேட்டபோது, எங்கள் குடும்பம் சார்ந்த நிறுவனத்தின் சார்பில் என் பிறந்த நாளுக்காக ஓராண்டுக்கு முன்பே அன்னதானத்துக்காக திருப்பதி கோவிலுக்கு தொகை செலுத்தியிருந்தனர். எனவேதான் எனது பெயரை கோயில் டிஜிட்டல் போர்டில் போட்டுள்ளனர். மற்றபடி வேறு எதற்காகவும் அன்னதானம் செய்யவில்லை என்றார்.